மக்களே கிட்டத்தட்ட 141 அடியில் பாருங்கள், முருகன் சிலை இங்கே தான் கட்ட போகிறாங்க. மலைக்கு அடிவாரத்தில் இருக்கும். இங்கே கரெக்டாக அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். பாருங்கள், தெரியும். அடித்தளம் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போது வேலோட மயிலோட அதாவது சர்பத்தோடு இருக்க போகிறாருங்க. நாகத்தோட மிகப்பெரிய முருகன் 141 அடி, ரொம்பவும் சக்தி வாய்ந்த. நிறைய பேருக்கு தெரிலங்க இந்த கோவில் இங்கே இருக்குன்ட்டு. ஆனால் இப்போது நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். என்னென்னா சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து வியூ பாருங்கள். கொஞ்சம் சேஃப்டியாக வந்து பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறது இருந்தால், ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல் இருக்குங்க. க்ரீனிஷாக இருக்குது ஃபுல்லாக. அக்ரிகல்ச்சர். இப்போ இந்த மலைக்கு பேர் பார்த்தீங்கன்னா குமரகிரிங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கனககிரின்ட்டு இந்த மலைக்கு பேர் இருந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈவன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 141 அடியில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக முருகன் சிலை கட்ட போகிறாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா, திமிரி குமரகிரி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தான் கட்ட போகிறாங்க. இந்த கோயிலோடைய மலைக்கு அடிவாரத்தில் கட்ட போகிறாங்க. இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ஆற்காடு டு ஆரணி போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா திமிரின்ற ஊரில் தான் இந்த குமரகிரி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. மலைக்கு அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த முருகன் சிலை கட்ட போகிறாங்க. இந்த கோயிலோடைய சிறப்பு, இந்த கோயிலோடைய வரலாறு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லைவ் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். மக்களே கிட்டத்தட்ட 141 அடியில் பாருங்கள், முருகன் சிலை இங்கே தான் கட்ட போகிறாங்க. மலைக்கு அடிவாரத்தில் இருக்கும். இங்கே கரெக்டாக அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். பாருங்கள், தெரியும். அடித்தளம் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போது கோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்குங்க. இதுதான் குமரகிரி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். மலை அங்கே இருக்குது. இந்த இடத்துல முருகன் சிலை கட்ட போகிறாங்க. பெரிய முருகனுங்க. அதாவது நம்ம மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா முருகன் சிலை வந்து வேலோடு இருப்பார். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலோட மயிலோட அதாவது சர்பத்தோடு இருக்க போகிறாருங்க. நாகத்தோட மிகப்பெரிய முருகன் 141 அடி. பாருங்கள், இந்த இடத்த அடித்தளம் போட்டிருக்காங்க. இன்னும் இந்த முருகன் சிலை கட்டுறதுக்கான பணம் இல்லாததுனால இது அப்படியே ஸ்டாப்பாக நிற்குதுங்க. இப்போது இன்னும் அதுக்கப்புறம் எதுவும் தொடங்கலை. இந்த கியூஆர் கோடு வந்து கொடுத்துருக்கேன் வீடியோவிலே. ஸோ உங்களால் முடிஞ்ச டொனேஷன் பார்த்திங்கன்னா இந்த முருகன் சிலை கட்டுறதுக்காக இந்த கோயிலில் வந்து சொன்னாங்க. சரி, பக்தர்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கை பார்த்திங்கன்னா டொனேஷன் பண்ணுங்கள் இந்த முருகன் சிலை கட்டுறதுக்கு. அதனால் இப்போ அப்படியே நிற்குதுங்க முருகன் சிலை கட்ட முடியாமல். இந்த இடத்துல தான் கட்ட போகிறாங்க 141 அடியில் முருகன். இப்போ அப்படியே வாங்க கோயிலுக்கு போகலாம். குமரகிரி முருகன் கோயிலுக்கு அப்படியே போகலாம் வாங்க. ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோடைய ஹிஸ்ட்ரி, இந்த கோயிலோடைய சிறப்பு, வரலாறு எல்லாமே அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குமரகிரி ரொம்ப பவர்ஃபுல்லான முருகன் கோயிலுங்க. சாமி சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்படின்லாம் இதுக்கப்புறம் அவர் பேசுறது வரும். மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்கும். ஸ்ரீ யோகிரீஸ்வரர் அவருடைய ஜீவ சமாதி இங்கே தான் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், மலைக்கு ஏறி போகிற இடம் இங்கே இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நேச்சுரல். மலைக்கு அடிவாரத்தில் இருக்கும். கோயிலுக்கு மேலே இப்படி தான் ஏறி போகணும். ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அப்படியே பார்க்கலாம். அங்கே வந்து விநாயகர், நவகிரகங்கள்லாம் இருக்குது. ஸ்ரீ யோகீஸ்வரர். அப்படியே வாங்க உள்ளே போகலாம். சித்தர் யோகீஸ்வரர் ஆலயம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இங்கே உள்ளே வந்து நீங்கள் மெடிடேஷன் மாதிரி பண்ணிங்கன்னா அதோடைய வைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே உள்ளே வந்து அப்படியே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. சித்தர் யோகீஸ்வரர் ஆலயம். ஜீவ சமாதி அடைந்து சிவனோட இதில் வந்து காட்சியளிக்கிறார். ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க இவர் யோகீஸ்வரர். இவர் தான் இந்த குமரகிரி முருகன் கோயிலை வந்து இது பண்ணவர், கட்டினவர். ஒரு பழைய அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்க மாதிரி இருக்குங்க இந்த மண்டபம். பாருங்கள், பழமையான மண்டபம். இங்கே குரு தட்சிணாமூர்த்தி
இவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், கிருபானந்த வாரியார். இந்த கோவிலுடைய வரலாறு அதை அப்படியே காட்டுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட 141 அடியில் குமரகிரியில் இங்கே தாங்க முருகன் சிலை கட்ட போகிறாங்க. 141 அடியில் இங்கே பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள். 1968 வந்து திருப்பணியெலாம் பண்ணி இது நடந்தது இந்த கோயிலில், கும்பாபிஷேகம். அது கிருபானந்த வாரியார் அவருடைய தலைமையில். இங்கே மலைக்கு அடிவாரத்தில் விநாயகர் இருக்காருங்க. விநாயகர், இங்கே அம்மன், இங்கே நாகம், நாகதேவதை, நாகர், இங்கே நவக்கிரக சன்னதி, 9 நவக்கிரகங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேருந்து மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு பாதை. சரி, அப்படியே வாங்க போகலாம். பைக்கெலாம் இங்கே விட்டு போகிறதுக்கு ஃப்ரீயாகவே இருக்க இடம், நிறைய இடம் இருக்குங்க. இங்கே பைக்கு கார் பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக விட்டு போகலாம், லாக் பண்ணிவிட்டு. அப்படியே வந்தால் இங்கே அந்த பின்னாடி பேனர் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அறுபடை வீடு அதோடைய இந்த பேனர் வச்சுருக்காங்க. எந்தெந்த திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை அப்படின்ட்டு. இங்கே அடிவாரத்தில் பாருங்கள் மிகப்பெரிய வேல் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. கருங்காலாலே செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அற்புதம். கீழே ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது. ஸோ இங்கே அடிக்கால் வந்து நட்டினது பார்த்துருப்பீங்க, புதிய மலைப்பாதைன்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2021 புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய ஆசையோடு வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தார் பார்த்தீங்களா, சிஎம்மா, அப்போ வந்து நட்டது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு அந்த பணிகள் வந்து தொடங்கி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இந்த பொருட்கள் எத்தும் போகிறது, பூஜை சாமான் எத்தும் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றாங்க இங்கே கோயிலில் இருக்கவங்க, பூசாரி எல்லாமே. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுருக்காங்க, எதுவும் ஒரு வேலைப்பாடுகள் வந்து தொடங்கலை. இங்கே கிருபானந்த வாரியார், நான் அந்த பேனரில் இருக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அவர் தான் பார்த்திங்கன்னா அவருடைய தலைமையில் தான் இந்த கோயிலுடைய மகா கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா 1968 நடைபெற்றது. அதுக்கான ஒரு இதுவும் இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்தால் இந்த ஃபுல் ஷீட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே இந்த மலைக்கு ஃபுல்லாக ஏறி போகிற மாதிரி. இது நிழல்கூடம் பார்த்திங்கன்னா இங்கே நன்கொடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கான ஒரு இது வச்சுருக்காங்க. ரமேஷ் மைதிலி, வாழனூர் அந்த ஊர்லேருந்து வந்து இங்கே இந்த கோயிலுக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. திருப்படி நிழல்கூடம் சூப்பருங்க. ஃபுல்லாக வர பக்தர்கள் பார்த்திங்கன்னா வெயிலே ஏறி போகக்கூடாது, அதனால் மழையிலே வந்து நஞ்சிட்டு போகக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாகவே நிழல்கூடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மலை கீழே ஒரு 4 மண்டபம் இருக்குது, அப்படியே பார்த்துருப்பீங்க. இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் முதலே சொன்ன மாதிரி 365 படிக்கட்டுங்க இந்த மலைக்கு மேலே ஏறி போகிறது. இதில் ஒரு படிக்கட்டும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இது பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பேரில் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம நிறைய கோயிலில் பார்த்துருப்போம். இந்த ஒரு படிக்கட்டோடைய அந்த கல்லும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பேரும் போட்டிருக்காங்க பாருங்கள். மார்கபந்து அவங்களுடைய பேர் போட்டிருக்க, ஊர் பேர் சரியே தெரியல, பேர்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே வந்தால் இங்கே ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குது லெஃப்ட் சைடில். தொடர்ந்து ஒரு கம்மி படிக்கட்டு தான் ஏறி வந்திருப்போம், ஒரு 20 படிக்கட்டுக்குள்ளே ஏறி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, நல்லா ஒரு நேச்சுரலாக இருக்குது. மலைக்கு மேலே செம கூலிங்காக இருக்குது. இங்கே ஞான விநாயகர் ஆலயம் சொல்லிட்டு இங்கே இருக்குது. அற்புதம். ஞான விநாயகர் அற்புதம். அவ்வளோதாங்க. ஒரு 365 படிக்கட்டுடைய ரொம்பவும் சக்தி வாய்ந்த, நிறைய பேருக்கு தெரிலங்க இந்த கோவில் இங்கே இருக்குன்ட்டு. ஆனால் இப்போது நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். என்னென்னா இங்கே மலைக்கு அடிவாரத்தில் 141 அடியில் மிக பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா முருகன் சிலை கட்ட போகிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மலேசியாவில் இருக்கிற முருகன், அதுக்கப்புறம் சேலத்தில் இருக்கிற முருகன், இப்போ நம்ம வேலூர் தீர்த்தகிரியில் இருக்க முருகன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 141 அடியில் மிக பிரம்மாண்டமாக
மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வேலோடு இருப்பார், ஆனால் இங்கே வேலோடு இருக்கார், பின்னாடி மயிலோடு இருக்கார், நாகத்தோடு இருக்கார். அதுதான் இந்த முருகனுடைய சிறப்பு. நீங்கள் ஸ்டார்டிங் நான் வரும்போது காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. சிலை அங்கே தான் வந்து கட்ட போகிறாங்க. அடுத்ததாக இங்கே ஒரு 4 கால் மண்டபம். மண்டபம் இருக்குங்க. பாருங்களேன், இங்கேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போனால் வியூவெலாம் சூப்பராக இருக்கும். அந்த ரோடும் காட்டுறேன். இந்த மேலேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ கடந்த ஆட்சி இல்லாமல் அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் வந்து இந்த இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பாதியிலே வந்து நின்றுட்டுருக்குன்றாங்க. அதோடைய ரோடு வசதி எல்லாமே இப்போ இருக்க ஆட்சியில் இருக்கிறவங்க விஜயண்ணா இவங்க ஆட்சியில் இப்போது இது ரோடு போட்டு அமைச்சு இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 2021 வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த அடிக்கால் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ரோடு வசதிக்காக. அப்படியே நம்ம ஏறி வந்த பாதை பாருங்கள், மலை 4 கால் மண்டபம். இந்த இடத்துல ஓய்வு எடுத்துகிட்டு ஃபுல்லாக மலைக்கு மேலே தாங்க, ஒரு சிறிய மலை தான், அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் ஒரு மதிய நேரத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் 1 மணிக்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் கோவில். சாமி வந்து மேலே இருக்கார், அவர் தான் பார்த்திங்கன்னா இங்கே பூஜை பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 11 மணிக்குள்ளே மேலே இருக்கிற மாதிரி வாங்க, மலைக்கு மேலே. அப்போ தான் சாமி தரிசனம் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் மலைக்கு மேலே போயிட்டு மேலே வியூ பார்க்கலாம், சும்மா மேலே சுற்றி பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். சாமி தரிசனம் பண்ண முடியாது. அடுத்து இங்கே ஒரு 4 கால் மண்டபம். ஓகே, சவுண்டு கேட்குதுங்களா? ஃபுல்லாக அந்த பூச்சிகளுடைய சத்தம். ஸ்டார்டிங் ஓரளவுக்கு படி இதுவாக இருந்ததுங்க. கொஞ்சம் மலைக்கு மேலே ஏறி போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக நெட்டாக வர மாதிரியே ஃபீல் ஆகுது. அடுத்து இன்னொரு 4 கால் மண்டபம். பரவாயில்லைங்க, அங்கே ஒரு 4 கால் மண்டபம் பார்த்தீங்களா? அங்கேருந்து டிஸ்டன்ஸு கொஞ்சம் கிட்டேயே பார்த்திங்கன்னா இன்னொரு 4 கால் மண்டபம், இன்னொரு 4 கால் மண்டபம். அப்படியே இந்த பக்கம் வியூவெலாம் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ மலைக்கு மேலே நம்ம கிட்டே வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பைக்கு விட்டு போயிருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் தான் வருதுன்னு நினைக்கிறேன் ரோடு. இங்கே பைக் விட்டுருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரோடு வசதி, அதை காட்டுறேன் வாங்க. கோயில் கிட்ட வந்துச்சு. இங்கே ஒரு 4 கால் மண்டபம். மலைலாம் இருக்குது, பெரிய பெரிய மலைங்க, பாறைகள். இதுதாங்க ரோடு வசதி. இந்த மலைக்கு மேலே ஏறி வர்றதுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிரமப்படுறாங்க பூசாரிகள். மலைக்கு மேலே எதுவும் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியலன்ட்டு. இப்படி இருந்தால் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த ரோடு வசதி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எதுவுமே பண்ணல, இதெல்லாம் க்ளீன் பண்ணி மட்டும் விட்டுருக்காங்க. இந்த நிலமையில தான் இருக்குது இப்போது. பாருங்கள், கோவில் இந்த இடத்துல இருக்குது. கோவிலோடைய கோபுரம் தெரிது பாருங்கள், வேலோட. வாங்க அப்படியே போகலாம். கூடி சீக்கிரத்தில் இந்த மலைக்கு ரோடு வசதி வந்து கொண்டு வாங்க. ஏன்னா அடுத்து இப்போது 141 அடி முருகன் சிலை கட்டிகிட்ருக்காங்க. அது கட்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடு வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதனால் கொஞ்சம் ரோடு வசதி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த பக்கம் போனால் நம்ம அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம். வாங்க அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். கோயில் ஓப்பனில் தான் இருக்குது. 1 மணிக்குள்ளே போனால் சாமி தரிசனம் பண்ணலாம் சொன்னாங்க. கீழே சாமி சொன்னது கேட்டிருப்பீங்க. 1 மணிக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்கன்னாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து வியூ பாருங்கள். கொஞ்சம் சேஃப்டியாக வந்து பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதா இருந்தால். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான்.
இங்கே எதிரில் ஒரு மலை இருக்குது பாருங்கள், அங்கே செம்மையாக இருக்குது. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு சின்ன மலை தாங்க, அற்புதமாக இருக்குது. இப்போ இந்த மலைக்கு பேர் பார்த்தீங்கன்னா குமரகிரிங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கனககிரின்ட்டு இந்த மலைக்கு பேர் இருந்திருக்கு. 1968 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கிருபானந்த வாரியார் அவருடைய தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது பார்த்தீங்கன்னா கனககிரின்ற இந்த கோயிலுடைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மலையோட பேர் வந்து குமரகிரின்னு வந்து மாற்றி அமைச்சிருக்காரு கிருபானந்த வாரியார். சூப்பராக இருக்குங்க, நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதான்ட்டு பல பேருக்கு வந்து தெரியல திமிரியில். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆயிடும்னு நினைக்கிறேன். 141 அடியில் முருகன் சிலை கட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்தோடனே இந்த கோயில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மாறிடுங்க. அப்படியே முருகன் போய் தரிசனம் பண்ணலாம். அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த வியூவு, இந்த ரோடு. அப்படியே இங்கே வந்தால் இங்கே ஒரு 4 கால் மண்டபம். பரவாயில்லைங்க, ரொம்ப பெரிய ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா மலைக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஷீட்டு. இந்த ஷீட்டு மட்டும் இல்லைன்னுச்சுங்க, இந்நேரத்துக்கு நடந்தே போக முடியாது மலைக்கு மேலே. அவ்வளோ வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அனலாக இருக்குது. இப்போ அனலாக தான் இருக்குது, கால் அந்தளவுக்கு பற்றிக்கொன்றேன். இது ஷீட்டு போட்டிருக்கிறதுனால வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இங்கே வந்து ஒரு ரவுண்டாக இது மாதிரி இருக்குது, நிற்கிற மாதிரி. இங்கேயே நின்று அப்படியே வியூ பார்க்கலாம். கோவில் இங்கே இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. க்ரீனிஷாக இருக்குது ஃபுல்லாக. அக்ரிகல்ச்சர். இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது, இது கடையா? இது ஓகே, கடைங்க இது. வாங்க, கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். அற்புதம். துவால பாலகர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. இங்கே ஒரு மண்டபங்க, நிறைய மண்டபம் இருக்குங்க இந்த மலையில். ஏறி போகிற இடத்துல நிறைய நிழல் கூடம் இருக்குது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிறைய எல்லாம். அவ்வளோ மலைக்கு கிட்ட வந்துட்டோம். கோயில் இங்கே தான் கோயில் இருக்குது. கோபுரம், மிகப்பெரிய வேல் இருக்குது. இங்கே இது வழி ஏறி போகிற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். இதுதான் உள்ளே போகிறது, கருவறையில் போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணுற இடம். துவால பாலகர்கள் இங்கே இருக்காங்க. இங்கே ஒரு சின்ன வேல் இருக்குது. இங்கே உள்ளதாக இருக்கார் முருகன் கருவறை. இதுதான் இங்கே கோபுரம், 3 நிலை கொண்ட ராஜகோபுரம். மலைக்கு மேலே இங்கே முருகன் இருக்கார். தரிசனம் பண்ணியாச்சு, அற்புதமான தரிசனம்ங்க. பீஸ்ஃபுல்லாக வந்து வந்தீங்கன்னா முருகனை தரிசனம் பண்ணலாம். வள்ளி தேவனோட காட்சியளிக்கிறார் முருகன். தரிசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. மலைக்கு மேலே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே விமானம், முருகனுடைய விமானம். இங்கே மலைக்கு மேலே வந்தீங்கன்னா கோயில் இந்த அளவு தாங்க இருக்கும். இன்னும் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்து நடைபெறலை. அதாவது 1968 வந்து நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு கும்பாபிஷேகம் இந்த கோயிலுக்கு வந்து நடைபெறலை. ஸோ இந்த கோயிலுடைய எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், மயில். இந்த கோயில் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி கும்பாபிஷேகம் நடைபெற்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜில்லுன்னு காற்று சூப்பராக இருக்குது மலைக்கு மேலே. அப்படியே வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி இந்த மலைக்கு மேலே கோயில் பாருங்கள். வியூ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு.
கிட்டத்தட்ட 250 வருஷம் பழமையான மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் கோயிலுக்கு வந்திருக்கும். இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆற்காட்டிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குமரகிரி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கும். சாமி நம்ம கூட இருக்காரு. இந்த கோயிலை பற்றி, இந்த வரலாறு பற்றி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சாமி. வணக்கங்க. இது கோயிலை பற்றி வரலாறு பற்றி சொல்லுங்கள். இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ஆயிரத்துக்கு முன்னாடி யோகேஸ்வரன்ற சித்தர் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் என்ன பண்ணுவார், திமிலிரையில் குளக்கரை ஒன்று இருக்குது, அங்கே அரச மரம் ஒன்று இருக்குது. அந்த அரச மரத்தடியிலே படுத்துட்டு இருப்பார். அங்கே படுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு டயத்துக்கு உணவு துணை கொடுப்பாங்க. அங்கே உள்ளவங்க கொடுக்கும்போது அந்த உணவு எனக்கு வேண்டாம் போடா, அங்கே மலையில் முருகர் இருக்கிறாரு, அவர் மலை அமைக்கணும், படி அமைக்கணும், எல்லாம் வாங்கடான்னு அவர் வந்து சொல்லுவார். அப்போ அவங்க ஊரில் ஜனலாம் ஒரு அலட்சியமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாலடி என்ன பண்ணாங்க, சரி என்ன சொல்கிறேன்ட்டு வந்து பார்க்கும்போது மலை மேலே வள்ளி தெய்வான முருகர் சிலை இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிறவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து தறி நெய்வாங்க அந்த ஊருக்குள்ள இருந்து. அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்லிட்டோன்னே அவங்க என்ன பண்ணால் அந்த சமுதாயத்துக்கு காசு அந்த நிர்வாகிகள் இருப்பாங்களே அவங்க வந்து கட்டளை போட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீ இந்த தெரு வீதியில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஃபுல்லாக யாரும் அந்த வேலை செய்யக்கூடாது, நேராக அங்கே வந்து படிகள்லாம் கட்டுறதுக்கு வரணும்னு அதேமாதிரி கட்டளை போட்டு அந்த பாவுக்கு வந்து குறி வச்சுருவாங்க, இதுக்கு மேலே நெய்யக்கூடாது, வந்து அங்கே வேலை செய்யணும். அந்த மாதிரி வந்து இந்த குமரகிரிய படியெல்லாம் உருவாக்கிட்டாங்க. உருவாக்கிட்டு மலையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யோகேஸ்வர சித்தர் என்ன பண்ணார், நான் வந்து குமரகிரி முருகரை என்றைக்கும் தரிசனம் பண்ணோம், அதனால் நான் இங்கேயே சமாதி ஆயிடுறேன், அதில் மூடிடுங்க அப்படின்ட்டு உள்ள இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறாரு. மலை அடிவாரத்தில் இதேமாதிரி குமரகிரி அடிவாரத்துலேயே அவர் சமாதி ஆயிட்டார். அவர் மேலே லிங்க பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த ஊர் பெருமக்கள்லாம் அவருடைய பேரிலேயே அதுக்கு ஆன்லைன்லேயே போக்கலை, அவர் பேரிலே பெரிய மண்டபமாக கட்டிட்டு திருமண மண்டபமாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது பாதையே கிடையாதுங்க. அதுக்கு முன்னே வந்து ஓட வழியாக தான் வரணும். இது வந்து ஓட வழியாக வரும்போது இது இப்போ 4 அடியில் தான் இது ஏற்பட்டது. இந்த பாதை உருவாச்சுங்க. இப்போ காலகட்டத்தில் மலைக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு பூஜை பொருள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால மலை வழியாக பாதை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சு போன 5 ஆண்டுக்கு முன்னாடி கிராம அரசாங்கம். அதுங்க வந்து எடுத்த ஆள் வந்து சரி வர செய்யறதெல்லாம் விட்டுட்டாரு. அது வந்து இப்போ இனி ஒரு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி பாதைக்கு கொஞ்சம் ரெடி பண்ணணுங்க. அந்த மாதிரி மேலே எந்த ஒரு பூஜை பொருளுக்கு போனாலும் சிரமமாக தான் இருக்குது. இப்போ ஒரு பிரசாதம் ஒரு அன்னோடையில் எடுத்து போகிறாங்கன்னா சிரமம் தான். ஒரு படி 365 படிக்கட்டு இருக்குது. முன்னோர்களுடைய வந்து நம்ம எப்பவுமே வந்து அவங்க அந்த ஒரு நம்ம தமிழுடைய கணக்கு பண்ணி தான் படி கட்டிக்கிறாங்க. நம்ம திருத்தணிலே பார்த்தீங்கன்னா அத்தனை அதுவும் 365 படி தான். நம்ம சோழிங்கிறதுட்டாக்கா திருக்குறள் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. 1330 குறள் கணக்கு. சுவாமி மலை எடுத்துட்டோம்னாக்கா நம்ம தமிழ் வருஷ பிறப்பு கணக்கு 60 படி, தமிழ் வருஷம் வந்து 60. அது மாதிரி வந்து நம்ம திமிரி குமரகிரி மலைக்கு வந்து வருஷம் 12 மாதம் இல்லைங்களா, அந்த கணக்கு பண்ணி 365 படி கட்டியிருக்காங்க. இது வந்து ஆடி மாதத்தில் ஒன்று பிரம்மாண்டமான விழாங்க. இங்கே வந்து ஒரு நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்குது அந்த அளவுக்கு. இப்போ இந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆடிக்கத்துக்கு பெருவிழா இங்கே நடைபெறுதுங்க. அப்போ வந்து இங்கே கோலாகலமாக நைட்டு வந்து முருகர் வந்து வீதி உலா இங்கேருந்து அலங்காரம் பண்ணி திமிரிவில் வீதி உலா வருவாருங்க. இப்போ அந்த பேனர்ல நம்ம அந்த வரலாறு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முருகருடைய இது வந்து இங்கெங்கேயோ கோயிலில் வச்சிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க. அதாவது இந்த யோகேஸ்வரன்றவர் திமிரியில் கருமாறு வீதியில் ஒரு வீட்டில் போயிட்டு சோத்தில் கை அடிக்கிறாருங்க. கை அடிக்கும் போது இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வீட்டுக்காரர் மறுக்க தெரிவிக்கிறார். ஏன்னா வீடு இடிக்கும் போது டேமேஜ் ஆகிடும் அப்படின்னும் போது இதனால் நான் இடிக்க மாட்டேன்னா அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். அதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஊர் நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க, இல்லைங்க அந்த வீடு என்னன்னாலும் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்த பிறகு அந்த வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுறாரு, சரிங்க அப்படின்ட்டு தோன்றாங்க. தோண்டும் போது அந்த செவத்துக்குள்ளேருந்து இவர் சொன்ன இடத்துலேருந்து தோண்டும் போது 50 ஆன வள்ளி தெய்வான முருகர் சிலை கண்டெடுக்கப்படுது. அந்த சிலை வந்து திமிரி சுப்பிரமணிய கோயிலில் இன்றைக்கும் பூஜை இருக்குது. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை நடக்குது. இன்னைக்கும் பூஜை நடத்திருக்கு. அந்த கோயில் எங்க இருக்குது பார்த்தாக்கா திமிரி பசார்ல தேவனி பக்கத்துக்கும் கணபதி மடிகளும் சென்ட்ரல் ஒரு வழி போகும். அங்கிருந்து பார்த்தாவே முருகர் ஆலயம் தெரியும். இப்போ முருகன் சிலை வந்து கட்ட போறதா சொல்லியிருக்காங்க. 141 அடியில பின்னாடி மயில் இருக்கிற மாதிரி. நம்ம நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உயரமா கட்டியிருப்பாங்க. வேலூர்ல, சேலத்துல, அதுக்கப்புறம் மலேசியால வந்து கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி மயில் இருக்கிற மாதிரி வேற எங்கேயுமே இது மாதிரி கட்டது இல்லை. அதை பத்தி சொல்லுங்க. அதாங்க இப்போ வந்து இங்க வந்து 141 அடி முருக சிலை
அடிக்கல்லாம் போட்டு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரோட தலைமையில் காணொலி முடிச்சு நிகழ்ச்சி திறந்துட்டாங்க. திறந்தது அதுக்கப்புறம் அடிக்கல் பேஸ் போட்டுருக்கல ஃபைல்லாம் பண்ணி இப்போ வந்து அதுக்கு உண்டான தூண்லாம் நிற்க வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் சொன்ன கேள்வி கேட்ட மாதிரி இந்த வேர்ல்டுலேயே கணக்கு தான் வேறு எங்கேயும் கிடையாது. வேர்ல்டுலேயே 3 இடம் இது வரைக்கும் சிலை அமர்ந்துவிடும். ஒன்று வந்து பத்துமலை முருகர் மலேசியா, முத்துமலை சேலத்தில் இருக்குது, சேலம் டு ஆத்தூரில் இருக்குது முத்துமலை. அது வந்து அங்கே ஒன்றுங்களா. அதே மாதிரி பெங்களூர் டு சென்னை ஹைவேல இருக்கிற தீர்த்தகிரியில் இருக்கிற முருகர் வந்து ஒன்று. இந்த 3 சிலை செஞ்சது தஞ்சாவூர் தியாகராஜ் என்ற சபதி. அவரு தான் வந்து திமிரி குமரகிரி மலை அடிவாரத்துக்கு இதில் அந்த சிலையை செய்ய போகிறவர் அவரு தான். இந்த சிலை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 சிலையில் இல்லாத சிறப்பு இந்த சிலையில் என்ன இருக்குதுன்னு கேட்டாக்கா, இந்த 3 சிலையிலும் முருகர் மற்றும் வேலு மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து முருகருடைய வாகனமான மயிலும் அவருடைய இதுவான பாம்பு இது ரெண்டும் சேர்ந்து வருதுங்க, காட்சி அளிக்கிறாருங்க. முருகருடைய வாகனமாக அவர் பாம்பும் மயிலும் சேர்ந்து வருதுங்க. இங்கே இதுக்கு முழுக்க இந்த சிலையை உருவாக்குறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டாக்கா, அறங்காவல் குழு தலைவர் திரு வெங்கடேசன் என்ற அண்ணனார் தான். அவர் தான் இதுக்கு முழுக்க ஸ்டெப் எடுத்து பண்ணி வராருங்க இதுக்கு இந்த சிலைக்கு. சாமி, இப்போ இந்த கோயில் வந்து எப்படி எந்த பக்கம் வந்தால் மக்கள் வந்து ஈஸியாக வந்து இங்கே வரலாம் அப்படிங்களா? இது வந்து சென்னையிலேருந்து வர்ற மாதிரி இருந்தாக்கா சென்னை டு இது கோயம்பேடுலேருந்து ஆரணி பஸ்ஸு 202 பஸ் ஏறினாக்கா திமிரின்னு கேட்டு இறங்கலாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த கோயம்புத்தூர் சேலம் இந்த பக்கம் வரும்போது ஆரணி மார்க்கமாக வந்து ஆரணிலேருந்து ஆற்காடு போகிற வண்டி வரை இறங்கலாங்க. இது வந்து கோயில் அமைவிடம் வந்து ஆற்காடு டு ஆரணி, இது மத்தியில் ஆற்காடுலேருந்து 12 கிலோமீட்டரும் ஆரணிலேருந்து 17 கிலோமீட்டரும் மத்தியில் அமைந்துள்ளது இந்த சிறப்புமிக்க குமரகிரி ஆலை. இது வந்து 1968 வாரியார் சுவாமிகள் வந்து கும்பாபிஷேகம் திருமுருகர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்ன வந்து ஆலயம் வந்து கனககிரின் என்ற பேர் இருந்தது. அவர் வந்து தான் குன்று இருக்கிறவங்கெல்லாம் குமரன், அதனால வந்து குமரகிரின்னு பேர் மாற்றி வச்சுட்டு போயிருக்காருங்க. இப்போ பார்த்துட்டாக்கா அதே பீரியட்ல வந்து இங்கே வல்லேரின்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே வந்து ராஜகிரி, இது கனககிரி, ரத்னகிரி, தீர்த்தகிரி, கஞ்சனகிரி, அப்படியே ஒரே லைனா வரும். அப்படியே அந்த கிரின் இல்ல 5 வரும் பாருங்க. ராஜகிரி, கனககிரி, ரத்னகிரி, தீர்த்தகிரி, கஞ்சனகிரி, அது 5 இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த எங்கேயும் அந்த மாதிரி கேள்விப்பட முடியாது. பேர் கிரின்ற முடியறதுல எங்கேயும் கேள்விப்பட அது மாதிரி அது கிரியில வந்து ரொம்ப பேர் பொருத்தமா அமைஞ்சுக்கிற இடம் இது ஒரு இதுங்க. இங்கே யோகேஸ்வர் சாமியோடைய சமாதி, ஜீவ சமாதி இருக்குது, அதை அப்படியே போய் பார்க்கலாம். ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க மக்களுக்கு. நன்றி. நன்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீக்கி அருள்மறை திறத்தின் மேலா சிற்பகம் சிவமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்பதம் நடனம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சரணபவா, ஓம் சரணபவா, ஓம் சரணபவா. ஆமாங்க, இந்த குமரகிரி மலையில் 140 சிலை அடிக்க அமைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பக்தர்கள் தங்களால் முடிந்த நிதி உதவியை வந்து இந்த கியூஆர் கோட் நம்பருக்கு அனுப்பலாங்க. அது எந்த இதிலும் வேணால் இது நேராக வந்து அறங்காவலர் குழுக்களுக்கு போயிடுங்க. இது வந்து இந்த இது அவங்க பண்ணாக்கோ நேராக வந்து சேர்ந்துருங்க. அவங்களால எந்த அளவுக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பலாங்க. கோயில் நிர்வாகத்துக்கு அக்கௌண்ட்டில் போயிடுங்க. ஆக்சுவலி இந்த கோயிலோட குளம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்குது. பாருங்கள் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த குளம் சரியாக பராமரிப்பு இல்லைங்க. ஃபுல்லாக இது வந்து பாறையாக தான் இருக்குது. உயரமே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாறை இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குமரகிரி முருகன் கோயிலோடைய மலை அடிவாரத்தில் இருக்குது இந்த குளம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான முருகன் கோயிலுங்க. கிட்டத்தட்ட 250 வருஷம் பார்த்தீங்கன்னா பழமையான கோயில். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வரலாறு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாமி சொல்லியிருப்பார். எல்லாமே கேட்டிருப்பீங்க டீட்டெயில் எல்லாமே. இந்த கோயிலோடைய இது மலைக்கு மேலே ஏறி போகிறோம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு, அதாவது நம்ம வருஷத்தில் 365 சொல்கிறோம் பார்த்தீங்களா, 365 நாள்ன்ட்டு அதை குறிக்கிற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மலை கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்பவும் அற்புதமாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் 141 அடியில் பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா முருகன் சிலை கட்ட போகிறாங்க மலைக்கு அடிவாரத்தில். அந்த வீடியோ எல்லாமே காட்டியிருப்பேன். அந்த இது அடிக்கால் நட்டது பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. அது எல்லாமே பார்த்துருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா 141 அடியில் முருகன் சிலை கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த கோயில் இருக்கிறது பலருக்கும் தெரியலங்க. அதாவது குமரகிரியில் இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருக்குது, பலருக்கும் தெரியல. ஸோ நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோயிலோட லைவ் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.